வணக்கம். சரி, நீங்க லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணீங்க? லவ் பண்ணி தாங்க கவலை. எப்படி லவ் பண்ணீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்க லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் கேட்கட்டும். ஒரே ஏரியா. நமக்கு அப்பாவும் சரியில்லை, அம்மாவும் சரியில்லை ஆயா அப்படின்னு ஓன்னு அழுகுதுமா. நான் என்ன பண்றது அவனை? நைட் என்ன சாப்பிடுவீங்க? அது சாப்பிட்டாதான் அதான் போட்டால் பிடிக்கிறது போடணும். யாரை வாங்கி குடிப்பாங்க? அம்மா தான். நியாயமா? அதுதாங்க நியாயம். அதுதான் நியாயமா? ஆமாம். ஏன்? பெற்றதான் அவங்க தான். எப்படி பாருங்க, மனசுல உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? நான் இருக்கிற வரைக்கும் பார்க்குறேன், அதுக்கப்புறம் ஒன் ஹவர் பார்த்துக்கலாமா? அவன் இருக்கிறது எவ்வளோ நாளைக்கு இருப்பானு தெரியல. சாப்பிடவே மாட்டுறாமா. இப்போ கூட பயமத்தி சாப்பிட வச்ச மேலே. வணக்கம்மா. அம்மா, உங்களுக்கு டிவி ப்ரோக்ராம் எல்லாம் தெரியும்? பார்க்குறேம்மா. பரவாயில்லையாம்மா? பரவாயில்லம்மா, அதுதான் நம்பி வந்தோம்மா நாங்கள். சொல்லுங்கம்மா. 2 ஆம்பளை பையன்மா எனக்கு. ஒரு பையன் நல்லா இருக்கிறான், ஒரு பையன் கொஞ்சம் இதுவாக இருக்கட்டாம்மா. என்ன ஆச்சுமா? ஹஸ்பண்ட் இல்லைம்மா, அவர் செத்து 28 வருஷம் ஆகுது. 2 ஆம்பளை பசங்க எனக்கு. ஒருத்தன் ஈசிஆர் ரோட்டில் இருக்கான், அவனுக்கு 2 பொண்ணு. அவன் நல்ல மாதிரி பசங்களை கட்டி கொடுத்து பேரம்பேத்தியோடு இருக்கிறாம்மா. இவனுக்கு 1 வருஷம் பார்த்து கல்யாணம் பண்ணோம். அவனுக்கு 47 வயசு ஆகுது, இவனுக்கு 46 வயசு ஆகுது. ஒரே வருஷம் இவன் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினாமா. வேணான்னு கேட்கல, பண்ணிக்கினான். சரி விட்டுட்டேன் நானும். சரி பண்ணிக்கிட்டு வருவேன். இப்போ என்னன்னாக்கா அவனுக்கு இந்த குடி இதில் இறங்கிட்டாப்பா. மாதவரத்துக்கு போவான். போயிட்டு யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரியல, பஸ்ஸு அடிச்சிட்டா. அதில் இவங்க பப்ளிக் ஜனங்களாக எழுந்து அடித்து தலையில் அடிபட்டுக்குது. எங்களுக்கு தெரியாது. 18-20 வருஷம் ஆகுதுமா அவனுக்கு. அந்த மாதிரி என்ன நடந்தது அன்னைக்கு? அன்னைக்கு குடியில் போயிட்டு பஸ்ஸு யார் கழுத்து கடிச்சான்னு தெரியல, இவன் தான் அடிச்சான்னு பிடிச்சி பஸ்ஸில் கழுத்து. இவங்க தான் கண்டின்னு ஒரு 3 பேரை பிடிச்சினாங்க. பிடிச்சி உட்கார வச்சு எங்களுக்கு தெரியாது. நான் வேலைக்கு போய்ட்டுவேன், கொண்டாட்டி வீட்டில் இருக்கோம். அது எதுவும் பார்க்காது. பையனை காணுமேனு கேட்டாக்கா அது எங்கே போனாரோ தெரியாதுன்ட்டாங்க. பேப்பரில் பார்த்தோம், சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிறான் அப்படின்னு பேப்பரில் வந்ததுமா. பேப்பரில் பார்த்துட்டு நாங்கள் போனோம். அங்கே யார் அடிச்சாங்கன்னு தெரில, எங்களை எடுத்து நீங்கள் போட்டாங்கம்மா. பப்ளிக் ஜனம் அடித்து தலையில் அடிபட்டுக்குது. எங்களுக்கு தெரியாது. ஃபிக்ஸு வர ஆரம்பிச்சிது. அவன் 5 மாதம் முழுவதும் இருக்காம்மா. ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சு. என்ன இவனுக்கு ஃபிக்ஸ் வருது, ஏன் இந்த மாதிரி வருது விட்டுட்டு நாங்கள் எதனா கொடுப்பாங்க கம்முன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா அப்படியே இருந்தாம்மா. கொண்டாடி விட்டு போயிட்டா. நான் வாழ மாட்டேன் என்கிட்ட. குழந்தைய எடுத்துன்னு போயிட்டான். நான் தான் வச்சுன்னு இருந்தேன். 10 வருஷம் என்கிட்ட இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டேன். இவனே இந்த மாதிரி இருக்கிறானே, வேலை வெட்டிக்கு போக மாட்டாம்மா. நான் வேலை செய்து அவனை காப்பாற்றுறேன். என்ன வேலை? நான் பேஷண்ட்டுங்களை பார்த்துக்கிறேம்மா, வயசானவங்களை பார்த்துக்கிறேன் பெரம்பூர்லேயே. அவங்க கிட்ட தான் இவனை என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஃபிக்ஸு வருதுமா, என்னம்மா பண்ணுறது நானுன்னு. காணாத போய்டும். அப்பப்போ காணாத போய்ட்டு இந்த ஃபிக்ஸ் வச்சல மென்டலாக ஆயிடுறான். என்ன ஏதுன்னு தெரில, எல்லாத்தையும் அவுத்து போட்டு போயிடுவான். ஒரு வாட்டி போயிட்டானா 1 மாதம் ஆயிடுச்சுமா, கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் இப்படியே வளாத்தி வாசல கலைஞர் பையன் இல்லை இவர் முக ஸ்டான்லி ரவுண்ட்ஸுக்கு வரச்சல பார்த்துட்டு 3 ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சிட்டார் ஃபோன். ஜிஹெச்சுக்கு, ஸ்டான்லிக்கு, மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸ்டான்லியில் இருந்தான் இவன். நாங்கள் போஸ்ட் ஒட்டி வச்சுருந்தோம். போஸ்ட் ஒட்டி வச்சுருந்தா அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி அங்கே ஒரு ஆள் போயிருந்தாங்க. இந்த மாதிரி அசோக் இருக்கிறாங்கக்கா, ஹாஸ்பிட்டலில் எடுத்து போட்டு வச்சுக்கிறாங்க. நினைவே தெரியல அவனுக்கு. இவர் பார்த்து கூப்பிட்டு சொன்னாரா? நாங்கள் ஸ்டாண்டில் போய் பார்க்க சொல்ல அவன் நினைப்பே இல்லை. நம்ம இதுவே இல்லை அவனுக்கு. ஆதார் கார்டு எடுத்துன்னு சொன்னாங்க. எடுத்துன்னு போயிட்டு கொடுத்து அவனை பார்த்தா அப்படியே கண்ணான். அங்கே சொல்லி என் பையன்தான் சார், அவன் இல்லைன்ட்டு அவனுக்கு எல்லாம் சாங்கி நான் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா இருக்கிறான்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு அங்கே இருந்தேன். 1 மாதம் அங்கே வச்சுருந்து நான் இட்டு போயிடுறேன் சார், எனக்கு வருமானம் எதுவும் இல்லை, நான் போனால் தான் வேலைக்கு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு இட்டுன்னு வந்துட்டேன். அங்கே டாக்டர் என்ன சொன்னாங்க? அவர் என்ன சொன்னார், அவன் மென்டலாக ஆகிடுவாம்மா, நீங்கள் இப்போ இட்டு போயிருக்கீங்களா என்னம்மா அப்படின்னாங்க. இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன், அவனை எப்படியும் நான் பார்த்துக்கிறேன் சார், வெளியே எங்கே அனுப்ப மாட்டேன். இல்லை என்ன பிரச்சனை சொல்கிறாங்க? தலையில் அடிப்பட்டது, அவனுக்கு ஏதோ ஒரு இது ஆகிட்டுக்குதாம்மா. அந்த மருந்து எதுவும் தரலையா? மருந்து மாத்திரை கொடுத்துட்டு வராங்கம்மா. மாதம் போய் மாத்திரை வாங்கிட்டு வரமா. மாதம் போய் மாத்திரை வாங்கிட்டு ஸ்டான்லி இது. மாதம் இப்போ மாத்திரை வாங்கி கொடுக்குறேன் செய்கிறேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லம்மா. நாங்கள் இருந்துட்டு காலி பண்ணி வந்துட்டோம். அந்த வீட்டுக்கு எப்போ பாரு போயிடறான்.
எங்கள் வீடு இது எங்கள் வீடுன்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அடித்து கிடிச்சு அமுச்சிடுறாங்க. நான் இந்த மாதிரி வேலைக்கு வந்துடுறேம்மா, சாயந்தரம்னா வீட்டுக்கு போவேன். வர சொல்லியே அந்த ஜனங்க சொல்லிடுறாங்களா, இவனை போட்டு அடின்னு அடிக்கிறேன். என்னால் முடியலம்மா. இதுக்கு என்ன தீர்வு நீங்கள் தாம்மா கொஞ்சம் பண்ணணும். வேற யாரும் வந்திருக்காங்க உங்க கூட? என் கூட தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. கொஞ்சம் வர சொல்லுங்க. இப்போலாம் இட்டு வந்தால் என்னை எட்டுமே எங்கேயும் விட்டுறாதான்னு அழுகுறான். சரி, எங்கள் மருமக சொல்லிச்சு, இப்போ தீர்வு கிடைக்கும், நீங்கள் போங்க அப்படின்னு. நீங்க யாருமா? சொந்தமா? அவங்க சொந்தக்கார பக்கத்து வீட்டில். என்ன பண்றாரு அவரு? அவரு ரொம்ப அமக்கலம் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க அந்தந்த வீட்டில் போயிடுறான், எங்கனாவது காணாத போயிடுறான். ரொம்ப தேடி கண்டுபிடிக்கிட்டே ரொம்ப பெரிய விஷயமாக போகுது. இத்தனை பேர் தேடுவாங்க தெரியுமா? நாங்கள்லாம் போய் தேடுவோம், நைட்டெல்லாம் தேடுவோம். ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தான். 5 மாதம் இல்லை, ஆயிடுச்சு 1 வருஷம். அது 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் காணாத போயிட்டான். எங்கள் மரும்பிள்ளைகிட்டலாம் சொல்லி அங்கே எல்லாம் தேடினோம். எங்கள் கூட்டாண்டுக்கிறவங்கெல்லாம் கூட தேடினாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அது மேல் போட்டு தான் கடிச்சு ட்ரெஸ் இல்லாத அங்கே கீஞ்சி போய் இதாகி கையெல்லாம் கீறிக்கின்னு எவ்வளோ பேர் அடிச்சுக்கிறாங்க தெரியுமா? குழந்தைய அவ்வளோ பேஜாராகுது. இல்ல, ஒரு விஷயம், இப்படி ஒருத்தர் அடிக்கிறது எவ்வளவு தப்பான விஷயம் இல்லையா? உடம்பு சரியில்லாதவங்க, மனநல சரியில்லாதவங்களை அடிக்கலாமா? அடிச்சு துரத்தி விட்டு இதெல்லாம் சரியா? கொஞ்சமாவது எம்பத்தி இருக்கணும்ல. அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு ஏதாவது தெளிவா சொன்னாங்களா ஸ்டான்லி? இல்ல, அவங்க இங்கே வச்சிருமா, நாங்கள் பார்த்து நாங்கள் எது வேணும் சொல்கிறோம். நாங்கள் ஏன் வைக்கல நீங்க? நான் வேலைக்கு வரேம்மா, நான் செலவுக்கெல்லாம் நான் என்னம்மா பண்ணுவேன்? கூட்டு வாடகை ஸ்டான்லில ஃப்ரீயா தானே ட்ரீட்மெண்ட்? அங்கே ஃப்ரீமா, தலை ஸ்கேனுக்கெல்லாம் எடுக்கிறதுனால காசு கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு கொடுக்குறேன்னு கொடுத்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸ்கேன்லாம். இருந்தாலும் நான் போய் வர அவனை ஒண்டிமா விட்டு நான் வர முடியாது. என்னை தேடின்னு வந்துடுறான் வெளியோ. நான் இல்லாத இருக்கவே மாட்டேன்றான். அது வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு. 18 வருஷம் நல்லா இருந்தாமா? லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணது. எனக்கு தெரிஞ்சவள லவ் பண்ணி தான் கல்யாணம். பொண்ணு நல்லா இருக்கும். இவனும் அந்த பஸ் கல் எறிஞ்சதுல அடிபட்டது, அடிச்சிருக்காங்க. பப்ளிக் ஜனங்க அடிச்சுட்டு இருக்காங்கம்மா. அடிச்சவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க. பாதிக்கப்பட்டவன் வந்தாம்மா, வேலைக்கு போறேன், நல்ல நிமித்தம் தான், உனக்கு என்ன தேவையோ செய்யறேம்மா, செய்யாத இல்லை. நான் அவன் பொண்டாட்டி கூப்பிட்டேன், நான் உனக்கு சம்பாதிச்சு போடுறேன், நீ வந்து இருன்ற. எனக்கு வேணாம். நல்லா இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணுறாங்கம்மா. நான் கூட பையன் எங்கள் பையன் கை கழுவிந்து தான் இருக்கிறான். அவன் 18 வருஷம் ஆகுது நானும் வச்சுருக்கேன். நல்லா இருக்கும்போது ஒரு பொண்ணூர் பையன் அவனுக்கு, அவனும் லவ் பண்ணான். நாங்கள் இந்து, அவன் கிறிஸ்டின்னு. பொண்ணு கிறிஸ்டினுக்கு எடுத்துக்கின்னு மதம் மாறி அவன் கல்யாணம் பண்ணிக்கினான். அவன் எப்படியும் வாழ்க்கை நடந்துட்டு தான் இருந்தது. அப்படியே அவங்க வாழ்க்கை அவங்க தான் இருந்தது. இப்போ பசங்க பிறந்து பிறகாவது ஒரு மூளை காய்ச்சல்னு ஒன்று இதாகி ஜிஹெச்சில் எடுத்து போய் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு கை கழு வராத படுக்க சின்ன. பொண்டாட்டி கூட இருக்காளா? பொண்டாட்டி இல்லை, பொண்டாட்டி என்னால் பார்த்துக்க முடியாது சொல்லிட்டு போயிட்டான். குழந்தைங்களாம் அவங்க வீட்டில் இருக்குது. 4 பேர், அக்கா தங்கச்சி, அண்ணன், குடும்பம், சொந்த வீடு எல்லாம் இருக்குது. நான் பார்த்துக்க மாட்டேன் வந்துட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து பெத்த கொட்டலாச்சு நம்ம எடுமா விட முடியும். ஒரு பையன் அவங்களுக்கு? ஒரு பையன். சரிம்மா, இப்போ நீங்க முதல்ல குடியிருந்த வீட்டுக்கு ஓடி ஓடி போறாரு சொல்றீங்க, அங்க ஏதாச்சும் நடந்ததா? அங்க எதுவும் நடக்கலம்மா. அவங்க பயப்படுறாங்க உள்ள வந்துட்டான்னா. அவன் எதனா பண்ணிட்டு போறான், அவனை ஏன் இங்க உள்ள அலோவ் பண்றீங்க? நான் சொன்ன, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான்க்கா, ஏன்க்கா நீ பயப்படுறன்ற. ஐயோ பைத்தியக்காரன், அவன் பைத்தியக்காரன் இப்படியே தான் சொல்றாங்க. அதுல ஒரு பொம்பளை தான் அந்த மாதிரி சொல்றது, மீதி யாருமே ஐயோ அசோக் நல்ல பையனா, அந்த நேரத்துக்கு தான் அவன், மீதி டைம்ல அவங்க இருக்கிறதே தெரியாது. எல்லாம் தண்ணி பிடிப்பாமா, சாமான் தேய்ச்சி எல்லாம் பண்ணுவாம்மா. எனக்கு அந்த நேரமும் நல்லா செய்வான். இல்லைனாக்கா இன்னும் பொழுது போச்சுன்னா எங்க அம்மா எங்க போனாங்க, சாய் தொத்தா எங்க அம்மா எங்க, அவங்க காலமே அவங்க தங்கச்சி கேட்பா. என்ன பேரு? எங்க தங்கச்சி பேர் சாந்தி. அங்க போய் சாய் தொத்தா அம்மா எங்க, இன்னும் காணோம். சின்ன குழந்தைங்க கேட்குற மாதிரி சின்ன குழந்தைங்க வேண்டாமா. அவனா எடுத்து சாப்பிட மாட்டான். நானா வம்பு பண்ணி சொல்லுவேன், சாப்பிடுப்பான்னு. 46 வயசு ஆகுதுமா, 47 நடக்குது. நீங்க ஏதாவது ஹோம்ல சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைம்மா, நான் இருக்கிற வரைக்கும் பார்க்குறேன், அதுக்கப்புறம் 1 hour பார்த்துக்கலாமா. அவன் இருக்கிறது எவ்வளோ நாளைக்கு இருப்பானு தெரியல. சாப்பிடவே மாட்டுறாம்மா. இப்போ கூட பயப்பட்டு சாப்பிட வைத்த மேலே, இல்லைன்னா இங்கே விட்டு போயிடுவேன். நான் நீ சாப்பிடலாம் இங்கே விட்டு போயிடுவேன்.
அதுக்கப்புறம் சாப்பிட்டுது. அதுக்குள்ளே இப்படி சாப்பிட மாட்டான், இப்படி தான் சாப்பிடுவான். அதுக்கே நான் எந்த இதுக்கும் எட்டு போக மாட்டேன். உங்க மருமக தான் இங்க வர சொன்னாங்களா? எங்கள் பெரிய மருமக தாம்மா. அவங்க ஃபோன் பண்ணி அங்கே போங்க, ஃபோன் பண்ணுங்க, அதை பார்க்குறீங்கல்ல, பார்த்து 8:30 மணிக்கு நீங்கள் போகிறீங்க உங்கள் ப்ரோக்ராம் பார்ப்பேன். பார்த்துட்டு ஃபோன் பண்ணேன். இங்க வந்தா உங்களுக்கு தீர்வு நாங்க சொல்லணும்னா நீங்க தெளிவா உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க சொல்லணும். மருந்து மாத்திரை ஸ்டான்லியில கொடுக்கறது பெஸ்டா இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு நீங்க தப்பா இட போட்டுடாதீங்க. அங்க இருக்கிறது டாக்டர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேற எந்த ஹாஸ்பிட்டல்லையும் இருக்காது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட ஒரு தடவை அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க அந்த காசு திரும்ப எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி கிடையாது. அதுவும் இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இன்சூரன்ஸ் இருக்கும். அப்போ இன்சூரன்ஸில் காசு வரும்னு டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கூட சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அது எதுவுமே கிடையாது, உங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. அப்போ அதை விட உங்களுக்கு பெட்டராக நான் என்ன மருந்து வாங்கி கொடுக்க முடியும் யோசிக்கிறேன். இல்லை நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியே கொடுப்பாங்களே அப்படின்ட்டு தான். காஸ்ட்லியாக கொடுத்தா மருந்து பெட்டர்னு கிடையாதம்மா. நீங்க அங்கேருந்து கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அதுதான் தவறு. அதுதான் கையெழுத்து போட்டுதாம்மா கூட்டினேன். இன்னொரு என்ன சேர்க்க மாட்டோம் பார்த்தீங்களா? நீங்க தவற பண்ணிட்டு எப்படி நம்ம திரும்ப அவங்கள்ட்ட போறது? நீங்க அப்ப தற்காலிகமாக போய் அங்க போய் இருக்கிறதுக்கு கஷ்டம் பாக்குறீங்க. எப்பவுமே மன ரீதியா இருக்கிற குழப்பங்களை சரி பண்ணோம்னா டாக்டர் சொல்ற மாதிரி செய்யணும். மருந்து விடாம சாப்பிடணும். மருந்து விடாம கொடுக்குறோமா? இல்ல, அப்ப டாக்டர் அங்க இருக்க சொன்னதுக்கு ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவருக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இட்டுன்னு வந்துட்டேன் நான். அது தப்பு இல்லம்மா. சரி, ஒரு விஷயம் கேக்குறேன் நான். சொல்லுங்க. நீங்க இப்ப வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன், உங்களுக்கு என்ன வேற எந்த இதுவும் இல்லையாமா? இல்லம்மா, எதுவுமே இல்லம்மா. சம்பாதிச்சாதான் சாப்பாடு. உங்களுக்கு என்ன வயசாச்சுமா? எனக்கு 65 வயசு ஆகுதுமா. எவ்வளவு வருஷமா வேலை செய்றீங்க? நான் செய்யறேம்மா, ஒரு 30-35 வருஷமா செய்யறேம்மா. இன்னைக்கு அவங்க வேலைக்கு போகலன்னா அவங்களுக்கு சாப்பாடுக்கு கஷ்டம்தாம்மா. 1200 ரூபாயில ஒரு ஃபுல் மாசம். உங்களுக்கு சொந்த வீடு இருக்காமா? இல்லம்மா, வாடகை வீடு தான். 3000 ரூபாய் வாடகை. அதே 3 மாசமா கட்டல. 65 வயசுல அவங்க போய் இன்னொருத்தரை போய் பாத்துக்கிறாங்க, இன்னொரு வயசானவங்களை. இது ஒரு மேஜர் இஷ்யூ. ஒவ்வொரு பெண்ணும் தன்னோட உழைப்பையும் தன்னோட திறமையையும் எல்லாமே அந்த குடும்பத்துக்காகவும் அந்த குழந்தைகளுக்காகவும் அவளோட பிரைம் லைஃப்ல செலவு பண்றா. அதுக்கப்புறம் அவ ஒண்ணு இல்லைன்னா ஹஸ்பண்டை சார்ந்து வாழணும், இல்லைன்னா குழந்தைகளை சார்ந்து வாழணும். உங்க பெரிய பையன் பாத்துக்க மாட்டாராமா அவங்கள? அவனுக்கு கூலி வேலை செய்யறாமா. அவன் கடன் பட்டு 2 பசங்களை கட்டி கொடுத்துட்டான். அந்த கடனை அவன் அடைக்கிறான். மாசம் 1000 ரூபாய் கொடுப்பாமா. அது மேல எனக்கு வருமானம் இல்லைம்மா. வருமானம் தான் நான் உனக்கு தரேன் அப்படின்னா. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் அவன் தான்மா. குழந்தை எழுத பார்த்துட்டு அவன் தான். கடன் இவன் காணாத போயிட்டா. இவனுக்கு தேடுறதுக்கு எல்லாத்துக்குமே வார வட்டி வாங்கிட்டுக்கிறம்மா. அந்த வட்டி கட்டாத என்னால் முடியல. 8000 வாங்கினேன். 80,000 வாங்கினேன். 8000 கட்டியிருந்தேன். 3 நாட்டி காலாத போயிட்டா. 3 நாட்டி இவனுக்கு காரியம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் எழுந்து நல்லா காரியம் பண்ணிடுவேன். பண்ணம்மா. காணாத போயிட்டுனா அப்போ அதுக்கெல்லாம் செலவு பண்ணேன். வார வட்டி வாங்கினேன். இந்த வட்டி கட்ட முடியாத. இப்போ அவங்க ஒரே சண்டை போட்டாங்க, என்னால் வட்டி கொடுக்க முடியாது, முதல்ல நான் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் தரேன் அப்படின்னு ஒத்துக்கினேன். அந்த பையனை வர சொல்லுங்க. கும்பிடாம. வணக்கம். உங்க பேரு? அசோக். இது யாரு? அசோக். அம்மா. ஆமா. இது பக்கத்து வீட்டில். நீங்க என்ன வேலை செய்றீங்க அசோக்? கார்பெண்டர் வேலை செஞ்சேன். எங்கேருந்து கத்துக்கிட்டீங்க அந்த தொழில்? அது பெரம்பூர்ல இருந்து. கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணுவாரா? கார்பெண்டர் வேலைக்கு போவான், போர் வேலைக்கு போவான், கார்பெண்டர் வேலை, எல்லா வேலையும் செய்வாமா. பிளம்பிங் வேலை, போர் வேலை, எல்லா வேலையும் செய்வேன். போர் வேலைன்னா என்ன வேலை செய்வீங்க? போர் வேலைன்னா தண்ணி எடுக்கிறது பூமியில இருந்து. பட் அது மிஷின் தானே போகும் உள்ள? மிஷின் இப்போ இருந்ததுங்க. மிஷினு இப்போலாம் கையில தான் போடுவோம். எப்படி போடுவீங்க? வீல் மாதிரி இருக்குமா? அது இல்லை, கையிலாம் கிடையாது. அது ரோல் மாதிரி வரும். பெரிய ஸ்டீல் இது பனாயில், அது பேர் என்ன வேற. அதை போட்டு திருப்பணுமா? திருப்பும் போது அது உள்ள போகுமா? உள்ள போகும். கார்பென்ட்ரி ஒர்க் என்னென்ன வேலை பண்ணுவீங்க? கார்பெண்டர் வேலை. கார்பெண்டர்னா இந்த வேறு இப்போ இந்த
ஜன்னலா ஜன்னல் ஜன்னல் கதவு இந்த மாதிரி ஷெல்ஃப் எல்லாம் செய்வீங்களா? செப்பலாங்க கார்பெட் கையில் தான் வடை. அப்ப அந்த இழைக்கிறதெல்லாம் கையில இழைப்பீங்களா ஆமாம். இல்ல மெஷின்ல கொடுத்து இழைப்பீங்களா? மிஷின்லாம் கிடையாது, கையில். கையில இழைப்பீங்க. ஆமாம். இப்ப வேலைக்கு போறது இல்லையா? இப்போ வேலைக்கு உங்களுக்கு பசி எடுக்கிறது இல்லையா? பசி எடுக்கிறது எதுவுமே இல்லை. இல்ல வெறும் தண்ணி மட்டும் தண்ணி எந்த தண்ணி? போர்ல இருந்து எடுக்கிறாங்க. அந்த போர் தண்ணி. போட்டு எடுத்து அந்த தண்ணியா மத்த தண்ணியா? போர் போட்டு எடுக்கிறாங்க. வேற தண்ணியே சாப்பிடுவோம். இந்த தண்ணி அதுதான் இப்போ கிடையாது, இப்போ உண்டு. இப்போ என்ன தண்ணி சாப்பிடுவீங்க? அதில் வந்து இப்போ அது தண்ணி சாப்பிட்டா ஆ, தொண்டையில் இறங்கிச்சுன்னா ஆ, நல்லா இருக்கும். அது என்ன தண்ணி? அது ஒரு தண்ணி. அதெல்லாம் தெளிவா இருக்கீங்க. ஆ? இன்னொரு விஷயம் கேக்குறேன், உங்களுக்கு உடம்புல ஏதாவது வலி இருக்கா? தூங்கி எழுந்த வச்சோன்னே அதோட ஈவினிங் ஆகிற சொல்ல தூங்குற வரும் அந்த தலைநோவு விழுந்துக்கிட்டே இருக்கும். தலை அப்படியே ஒரு மாதிரி வில்லு வின்னு குத்துற மாதிரி இருக்கும் தலையே. நைட் என்ன சாப்பிடுவீங்க? நைன்ஸு அது சாப்பிட்டாதான் அதான் போட்டால் பிடிக்கிறது போடணும். பிடிக்குது. யாரை வாங்கி கொடுப்பாங்க? அது அம்மா தான். நியாயமா? அதுதாங்க நியாயம். அதான் நியாயமா? ஆமாம். ஏ பெற்றது அவங்க தான். எப்படி பாருங்க, மனசுல உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? அதெல்லாம் ஏன்டா வந்து மற்றவங்களே வரக்கூடாது, இந்தமாரி நிலமை யாருக்கும் வரக்கூடாது. அதுதான் எனக்கு இந்தமாரி நிலமை இருக்கிறதோட செத்தும் இல்லாம். நீங்க கல்யாணம் பண்ணீங்கல்ல, லைஃபோட ஒன்றா வாழ முடியல. வாழ முடியும், ஆனால் ஒய்ஃப் வாழாது, என்கிட்ட வாழாது. உங்களுக்கு குழந்தை இருக்கா? என்ன வயசாச்சு? என் பையனுக்கா? என் பையனுக்கு 20 வயசு. என்ன பேரு? அம்பரா ஹரிஷ். ஹரிஷ். ஹரிஷ், வெரி குட். உங்கள்கிட்ட பாசமா இருப்பாரா? அவனுக்கு நான் நினச்சி பார்க்குறது அல்ல. அவர் வரது இல்லையா உங்களை பார்க்க? உங்க வைஃப் பேர் என்னது? சாந்தி. சாந்தி. என்னது சாந்தியே? உங்கள் சித்தி பேர் தான் சாந்தி. உன் பொண்டாட்டி பேர் என்ன? சாந்தி தான். தேவி. அது அத்தது லாஸ்ட்டாக வச்சுக்கிறது, லாஸ்ட்டாக கூப்பிடுவாங்க அவங்க. அவங்க பொண்டாட்டி பேர் தேவி தாங்க. சரி, நீங்க லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணீங்க? லவ் பண்ணி தாங்க கவலை. எப்படி லவ் பண்ணீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்க லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் கேட்கட்டும். ஒரே ஏரியா. அப்படியா? எதிர் வீடுமா? சரி, எப்படி லவ் பண்ணீங்க? நாங்கள் ஒரே இடத்துல பார்ப்போம், பேசிக்கணும், பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்க வீட்டில் சமைச்சாங்களா? எங்கள் வீட்டில் சமைச்சாங்க. அப்போ கூட நம்ம அப்படின்னு கேட்டால் தான் கோமா அப்படின்னு கேட்டால் தான் அவங்களும் வருது. சரி போடா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் பக்காக சொல்ல ஆரம்பித்தேன். அவங்கக்கிட்ட அவங்க ஒத்து போகல. அவங்க ஒத்து போடாமே இல்லையே இல்லை, அந்த கண்டிஷனில் அவங்க இல்லை. பற்றி சொல்லலாம் அந்தமாரி. அப்பத்தி இவனும் சரியில்லைம்மா அப்போ. ஆமாம், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் நம்ம பொண்டாட்டியை ஒழுங்காக வச்சுருக்கணும். நம்ம புள்ள நம்ம இது பண்ணக்கூடாது. இவளும் சரியில்லை, அவளும் சரியில்லை, 2 பேருமே சரியில்லை. இவர் என்ன பண்ணுவார்? இவன் வேலைக்கே போக மாட்டான். குடிச்சிட்டு பொண்டாட்டிக்கு இவருக்கும் தகராறுவான். நான் வீட்டு வாடகை கட்டிக்கின்னு அப்போ இவங்களுக்கு என்ன தேவையோ செய்வேன். அது பெரியவங்களுக்கு பிடிக்காது. இன்னமும் ஏன் அவங்களுக்கு செய்துன்னுக்கிறீங்க, பண்ணுறீங்க, ஏன் போகிறீங்க வரீங்க அப்படின்னு எங்களுக்குள்ளே தகராறு வரும். இவனால் அவள் போனால் அவனால் இவன் இந்த மாதிரி ஆனான். நம்ம புள்ள நம்ம ஒஸ்டியாக பேசக்கூடாது. இவன் சரியா இருந்தா அந்த மாதிரி ஆகுமா? நான் அந்த பொண்ணே வேணாண்டான்னு சொன்னேன், கேட்கல. அதுதான் ஓனம்னா. இவனால் எங்கள் பெரிய பையனை பிடிச்சி போய் அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க ஸ்டேஷனில். நீ தான் கூட்டி அமிச்சேன்னு. அவன் எதுக்குமே பார்க்க மாட்டான். இப்போ என்ன பண்ணலாம்? அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குது, வேலைக்கும் போகணும், உங்களையும் பார்த்துக்கணும், கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு ஹாஸ்டலில் இருக்கீங்களா? நான் அதாவது சேர்ப்பேன். அம்மாவை பிரிஞ்சு இருப்பீங்களா?
அம்மா பிரிஞ்சு இருக்க மாட்டேன். இதேதான் சரி, இதுக்கு முன்னாடி ஒரு வீட்ல இருந்தீங்கல்ல, அந்த வீட்டுக்கு ஏன் அடிக்கடி போறீங்க? பழைய ஞாபகமே. என்ன பழைய ஞாபகம் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிக்குமா? ஆ, சின்ன வயசுலேருந்து அங்கே தான் பழக்கமே, ஆ. ஆர்வமே அங்கே தான். சின்ன வயசு குழந்தையிலேருந்து அந்த இடம் தான். இங்கே தான் வீடு, இங்கே தான் வீடுன்னா அதுதான் ஞாபகம். ஞாபகம் வரும். அங்கே தான் ஒர்க் பண்ணோம், எல்லா வேலையும் செய்வேன். எல்லா வேலையும் செய்வேன். வீட்டுக்கும் காசு எடுத்து வந்து கொடுத்துருவேன். நான் வாட்டும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து படுத்துடுவேன். இவன் இருக்கிறதே தெரியாது. அவ்வளோ ஒரு பையன், எல்லாம் இருந்தாம்மா. அவ்வளோ நல்ல பையன். நீங்க பேசி எவ்வளோ நாளாச்சு உங்க மருமகள்கிட்ட? நான் பேசுறதே கிடையாதும்மா. பேச்சுவார்த்தை நான் விஷயத்தில் பேசினா கிண்டலாக சிரிக்கிறது, பேசுறது. பக்கத்தில் அவங்க அக்கா வீடு இருக்குது. அவங்க வீட்டுக்கு வருவா, நம்ம வீட்டுக்கு வரமாட்டா. கிண்டலாக போவா, கிண்டலாக பேசின்னு போவா. அதனால நான் பேசுறதே கிடையாது. உங்க பேரனை பார்த்து எவ்வளோ நாளாச்சு? எங்கள் பேரன் அடிக்கடிக்கு வருவாம்மா வீட்டுக்கு. அப்படியா? வருவான். வந்து பார்த்துட்டு போவான் என்ன. அவங்க அப்பாவை பார்ப்பனா? பார்ப்பான். பொண்டாட்டி தான் கூட. அதுதான். என் பொண்டாட்டி எங்கே என் பொண்டாட்டி? நல்லா திட்டி விட்டேன். உன் பொண்டாட்டி இப்போ இங்கே இல்லை, எதுக்கு அவளை பற்றி நீ பேசுகிற? எதுக்கும் பேசாதன்றேன். அவளை ஒரு ட்ரிப்பு ஃபோனில் பேச சொல்லுமா, ஃபோனில் பேச சொல்லுமான்னு. நம்பர் இருக்கா? இருக்குமா, பேசலாமா? இன்னும் பேசுங்கம்மா. ஹலோ, ஹலோ, தேவி பேசுறீங்களாம்மா? ஆமா. நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், கலைஞர் டிவிலேருந்து பேசுகிறேம்மா. ஆ. உங்க மாமியார் உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. ம். அவங்க 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 பக்கத்துல சொன்னாங்க இந்த இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு. என்னம்மா ஆச்சு அவருக்கு? உங்களுக்கு தெரியுமா? நீங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. எப்போ அவர் இப்படி மாறினாருமா? எதுவுமே நடக்கல. அவனுக்கு குடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கு தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு குடிப்பழக்கம் இருந்ததாமா? இருந்தது மேடம். உங்களுக்கு தெரியலையா? நீங்க பக்கத்துலயே தான் இருந்திருக்கீங்க, பக்கத்துல தான் உங்க வீடு. அப்ப அவருக்கு இந்த குடிப்பழக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதாமா? இல்ல, எனக்கு தெரியாது. எவ்வளவு நாள் அவரோட வாழ்ந்தீங்கம்மா? குழந்தை பிறக்கிற வரையும் இருந்தது. அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டீங்களா? இல்ல, அதுக்கப்புறமேட்டு அவர் வேலை வெட்டிக்கு போக மாட்டாரு. வேலைக்கு போனாலும் காசு வந்து கொடுக்க மாட்டாரு. குடிச்சிட்டு சண்டை போடுவாரு. அதனால அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க இப்ப அம்மா கூட தான் இருக்கீங்களா? இல்ல, அம்மா இறந்துட்டாங்க. ஓகே, நீங்க தனியா இருக்கீங்களா? நானும் என் பையனும் இருக்கிறேன். ஓகே, உங்க பையன் நல்லா இருக்கானாமா? ம். அவங்க அப்பாவையெல்லாம் வந்து பாப்பாரா அவரு? அங்கதான் இருந்தாங்க, வருவாங்க. ஓகே, அப்புறம் ஏன் உங்ககிட்ட வந்துட்டாரு? அவங்க தான் சண்டை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க என் பையனை. அவன் படிச்சானா? இது 8வது வரைக்கும் தாங்க படிச்சுது. அதுக்கப்புறம் தருதலே ஆயிடுச்சுங்க. அது இப்ப என்ன பண்றான்? இப்போ ஏதோ ஒரு வேலைக்கு போகுது. ஆத்தா கிட்ட ஒரு ரூபாய் கொடுக்க போகிறது கிடையாது. அது நல்லா குடிக்குது, நல்லா பார்த்தது. பைக் வாங்கி தரலன்னு ஒரு சண்டை, அது பைக் வாங்கி வச்சுக்கிச்சு. இப்போ வீட்டுக்கு போதோ போலே தெரியல. ஆயா வீட்டில் இருக்கிறேன், ஆயா வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லுது. வீட்டுக்கு தான் வரான். எப்படா போன் போட்டு எங்கடா இருக்கிறேன்னு கேட்டா ஆயா வீட்டால இருக்கிறேன் அப்படின்னு. சரிம்மா, உங்க ஹஸ்பண்ட் நீங்க பேசி எவ்வளவு நாள் ஆச்சுமா? நான் அவர்கிட்ட பேசுறதே கிடையாது. உங்க ஹஸ்பண்ட் இன்னும் உங்களை நினைச்சிட்டு தான் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறீங்களாமா? அவர் இருக்காருங்க. ஓகே தம்பி, தேவி தான் பேசுறாங்க. தேவிட்ட பேசுங்க. ஹலோ. ஹலோ. எங்க இருக்கா? ஹலோ. எங்க இருக்கா? நான் வேலையில இருக்கேன். வீட்டுக்கு வரலையா ஒன்றும்? வீட்டுக்கு இன்னும் வேலை முடிஞ்சதான் வர முடியும். சரி. உடம்பு பரவாயில்லையா? சரி, வச்சுட்டுமா? மேடம் கிட்ட கொடுங்க. சரி. இது எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க அவர்கிட்ட பேசிட்டு? இல்ல, நான் அவர்கிட்ட பேசுறதே கிடையாது. நான் சண்டை போட்டு போயிட்டேன் பாத்தீங்களா, எங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்களே, அவ்வளவுதான். அவர்கிட்ட நான் பேசுறதே கிடையாது. அவர் ரொம்ப முடியாமதாம்மா இருக்காரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மேடம், சொல்லுங்க. நான் வேலைக்கு போனாதான் நான் சம்பாதிச்சு நான் சாப்பிட்டு வாடகை கட்டின்னு இருக்கிறேன். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்களாமா? இல்ல. உங்க மாமியார் சொல்றாங்க? இல்ல இல்ல, அவங்களே சொன்னாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்படின்னு. கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தான் சொன்னேன், கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லல. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமா? அதனால தப்பெல்லாம் கிடையாது.
நீங்க பண்ணிட்டீங்களா? இல்லை. பண்ணிக்க போறீங்களாம்மா? ம். ஓகே, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு இருக்கும், அதை நான் தப்பா சொல்ல மாட்டேன். பையன் வந்து பார்க்குறாரு இல்லையா அவங்க அப்பாவையும் மாமியாரையும்? அங்கே தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு போயின்னு இருக்கிறான். எனக்கு தெரியாது அவன் போறானா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் போறேன்னு தான் சொல். எப்போ கேட்டாலும் ஆயா வீட்டில் இருக்கேன், ஆயா வீட்டில் இருக்கேன்னு தான் சொல்றான். ஓகேம்மா, தேங்க்யூ. சரி சொல்லுங்க மேடம், என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, அவரை ஏதாவது ஹாஸ்டலில் சேர்த்து விடலாமான்னு பார்க்குறோம். ம். அவங்க அம்மாவால் பார்த்துக்க முடியல. ம். அப்போ ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா? நீங்கள் ஏதாவது திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். மேடம் நானே வேலைக்கு போயிட்டு நானே வாடகை கொடுத்துட்டு நானே கஷ்டப்பட்டு தான் மேடம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் என்னால் சுத்தமாக என் புள்ளியே என்னால் பார்த்துக்க முடியல. எனக்கு புரியுதுமா, ஆனால் நீங்களும் உங்கள் மாமியாரும் ஒன்றா இருந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து நீங்கள் வேலைக்கு போகலாம், அவங்க வீட்டில் இருந்து பார்க்கலாம், இல்லைன்னா அவங்க வேலைக்கு போகலாம், நீங்கள் வீட்டில் இருந்து பார்க்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு மேடம். அப்போ இருந்து அம்மா இருக்கும்போது அவங்கள நாங்கள் வந்து கூப்பிட்டோம். அப்போ வந்து அவங்க வரல. அப்போ பெரிய புள்ள கூட தான் இருந்தாங்க அவங்க. வீட்டுக்கார கூப்பிட வேண்டியது தானே, என்ன கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? இல்லை, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கணும்ல. சின்ன வயசுல கூட நான் கூப்பிடுவேம்மா, நானும் போய் இருப்பேன். இவன் குடிச்சிட்டு ஒரே அம்பலம் பண்ணுவான். அதனால நான் வந்துடுவேன், நான் 2 பேரும் சமாதானம் பண்ணிட்டு வந்துடுவேன் நான். அதுதான் சொல்றேன். அவ என்ன சொல்றான்னா, அந்த வயசுல நீங்க கை கொடுத்துருந்தீங்கன்னா, நான் நீங்க கொடுத்தேனே. அவங்க கூட இருந்திருந்தீங்கன்னா, ஐயோ அவங்கள தனியா வச்சுன்னு இருந்து போய் பார்த்துட்டு வருவேன். வீட்டு வாடகையில இருந்து, அரிசி பருப்புல இருந்து, மளிகை சாமான்லாம் நான் தான் வாங்கி போட்டிருந்தேன். அப்படி அவங்க எல்லாம் வாங்கி போட்டுருந்தா ஏன் சண்டை போட்டு எங்க அம்மா வந்து கூட்டிட்டு போக போறாங்க? இவங்க அம்மானாக்கா இவன் குடிச்சிட்டு ஒரே அமக்கல மாட்டான்னு கூட்டிடுமா நாங்க எல்லாத்தையும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அது இப்போ உன்னை எதுவும் பண்ண இல்ல சொல்லல. நான் என்ன சொல்றேம்மா, அந்த காலத்துல நீங்க ஒத்துருமையா இருந்திருந்தீங்கன்னா, இருந்தோம் மேடம். இப்போ நீங்க யாரா ஒருத்தர் பாத்துக்கலாம், ஒருத்தர் வேலைக்கு இல்ல போகலாம் இல்லையா? அவ அப்பத்துல இருந்தே அவங்க அம்மா அவ விட்டே வைக்க மாட்டாங்க. அவன் வேணான்னு தான் விட்டு மூடுவாங்க பிடிக்காது. அப்பத்துல இருந்தே. நீங்க குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அவங்களுக்கு பிடிக்கும்? அப்பெல்லாம் இந்த மாதிரி குடிச்சுன்னா இருப்பான். நான் தான் அன்னைக்கு உங்களுக்கு என்ன சொன்னேன், புள்ள நான் எடுத்து வச்சுன்னு பேச மாட்டேன். 2 பேருமே சரியில்லை மேம். மாமியார் ஒரு பக்கம் குடிப்பாரு, இவர் ஒரு பக்கம் குடிப்பாரு. யாரு மாமியார்? அந்த அம்மா அவங்க அம்மா வாயினார் சொல்லுவாங்க. அம்மா ஒரு பக்கம் குடிப்பாங்க, மருமப்புள்ள ஒரு பக்கம் குடிப்பாரு, மாமனார் ஒரு பக்கம் குடிப்பாங்க. இந்த மாதிரி ஃபேமிலியில எப்படி நம்ம போய் ஒத்துமையா இருக்க முடியும்? நான் தனியா இருந்து உங்களை கூப்பிட்டோம்ல. என்ன தனியா என்ன நீ கூப்பிடல, ஒரு வாட்டி கூட என்ன கூப்பிடல. நீ என்ன கூப்பிடவே இல்லை, கூப்பிடவே இல்லை. நாங்க தான் எல்லாமே உனக்கு பண்ணி எல்லாம் செய்யறோம். எதையுமே நீ கூப்பிடல. நான் என் பிள்ளை தான் இருந்தேன், யாரும் இல்லைன்னு இல்லையே. நீ வந்து என்ன கூப்பிட்டியா? கூப்பிடலையா? அப்படின்னா அவனதான் திட்டி அமைச்சிருவாங்க. எப்படி வந்த? நீதான் குழந்தைய ஒன்று தூக்கின்னு ஓடிடுற, ஆத்தா வீட்டுக்கு குழந்தை தூக்கிற ஓடிடுவேன். என் பிள்ளைய விட்டு நான் இருக்க முடியுமா? அவனை வேணான்னு வச்சு தட்டி விட்டுருவாங்க மேடம். சம்பர் வரைக்கும் கம்மி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா அமைச்சிருவாங்க. தேவி, இப்ப ஏதாவது வாய்ப்பு இருக்காமா சேர்ந்து வாழறதுக்கு? எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க பிரிஞ்சுட்டு? இந்த பொண்ணு இந்த 19 வருஷமா இன்னொரு கல்யாணம் கூட பண்ணல, தனியா தான் இருக்கா. ஐயோ, வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு நாங்க தான் சமாதானம் பண்ணிட்டு வந்தோம். இவங்க மாதிரியே அவன் ஒரு சைக்கோ. பிடிக்கிறியா? நல்லுன்னா பிடிக்கிறியா? அதுவும் சொல்றேன்னே, செவத்தை வச்சுன்னு சித்திரம் எதிரி எந்த மாமியாருங்க சொல்லுவாங்க? அவங்க மேல எந்த குறையும் நான் எப்பவுமே யார்கிட்டயும் சொன்னதே கிடையாது. இவர் மேலதான் தப்பு. அதுக்காக குடிச்சிட்டு சண்டை போட்டு வேலைக்கு போற காக்க கூட சண்டை போட்டு வாங்குற மாதிரி இருந்துட்டே இருந்துதான் சண்டை போட்டு எங்க அம்மா கூட்டிட்டு போயிடாங்க. நானும் அதான் சொல்றேன். நான் எதான் தப்பா சொன்னேன் மேம்? எனக்கு அந்த மாதிரி வாழணும்னு தோணல மேடம். என்ன உன் மாமியார் உன்னை வீட்டுக்கு கூப்பிடறதுக்கு ரெடியா இருக்காங்கம்மா. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா நீங்க பாத்துப்பீங்களா? நான் பாத்துக்கிறேம்மா. நான் தான் சொல்றேன், அதான் வரமாட்டேன். பக்கத்துல அவங்க சொந்தக்காரங்களாம் கூட இருக்கிறாங்க, வரமாட்டேன்றா. நீங்க வந்து அவங்க வீட்டுக்கு வந்தா நீங்க வந்து குடிக்காம ஒழுக்கமா இருப்பீங்களா? அது பிடிங்க. நான் கஷ்டப்பட்டு நான் உழைச்சி கஷ்டப்பட்டு சாப்பிட்டு வந்து குடித்தாதான் என் லைஃபே அப்படியே காலமே அப்படியே தள்ளிக்கிட்டே போகுது. நீங்க பேசி பாருங்கம்மா. வரியா தேவி? வாடி, நான் பாத்துக்கிறேன் உன்ன.
இல்லை வேண்டாம். ஹாஸ்பிட்டலில் மென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தாங்க இவனை. எங்கள் பெரிய பையன் சொன்னான், நைட்டில் அம்மா வந்து இருப்பாங்க, பகலில் நீ இருமா அப்படின்னாங்க. நீ வேலைக்கு போகிறதுக்கு கூட நாங்கள் தந்துடுறோம் வாண்ணா. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஒரு ஆயா மாதிரி வந்து இருமா, அவங்க நைட்டில் வந்துடுவாங்க வேலைக்கு போயிட்டு, நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருன்னு கூட சொன்னாங்க. வரமாட்டேன். ஒரு 10 வருஷத்துக்கு மேலே சொல்கிறேன் மேம். ஓகே, யோசிச்சு பாருமா தேவி. அப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தா அவனோட மாமியாரை கூப்பிடு, சரியா? சரிம்மா. அவளோட கஷ்டம் அவளுக்குமா. இல்லை, அவள் சரியில்லை. ஏன் அப்படி அவங்க சொல்றீங்க? பையனே 2 பேரும் பாலில் அடித்து ஒரே அமுக்கலாகி என்கிட்ட வந்து கேட்டான். என்ன ஐயா பண்ணுறேன்? என்கிட்ட கேட்காதப்பா, நீ உண்டு உங்கள் அம்மா உண்டு எப்போனா போங்க. இல்ல, ஒரு துணை இல்லாம ஒரு சின்ன பொண்ணு அவ. நான் என்ன சொல்றேன், துணை இல்லாம வாழணும்னு கட்டாயம் எல்லாம் கிடையாது இல்லையா? நீங்க இரு, நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நானே சொல்றேன் மேம், சும்மா ஒப்புக்கு நீ என் வீட்டில் இரு. உன்னை எந்த மாமியாருங்க சொல்லுவாங்க? நான் வேலைக்கு போறேன், நீ எப்போதும் போல வேலைக்கு போங்க, செலவுக்கு நீ வச்சுக்கோ. நைட்டானா வீட்டுக்கு வா சொல்லிட்டேன். எனக்கு தேவை கிடையாது. அதுவும் தரதுல ஆயிடுச்சு. அப்படில்ல குழந்தை அப்படி சொல்ல முடியாதுமா, நீங்க தான் திருத்தணும். இவங்க சரி அந்த ஏமா அந்த பையன் அந்த மாதிரி ஆறான்? அவனுக்கு என்ன ஆயிடுது? நமக்கு அப்பாவும் சரியில்லை, அம்மாவும் சரியில்லை ஆயா அப்படின்னு ஓன்னு அழுகுதுமா. நான் என்ன பண்றது அவனை? நீ வாடா, நான் பெரியப்பா வீட்டில் உன்னை விட்றேன், அங்கே ஈரோட சொல்றேன். வரமாட்டேன்றான். நம்ம கிட்ட ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, வெண்ணிலான்னவங்க, மிஸ் வெண்ணிலா. நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து அந்த தலையில் அடிபட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து சீஷர்ஸ் வரும், அதாவது இந்த ஃபிக்ஸ் மாதிரி வரும். அது எவ்வளோ நல்லா இருக்கு? அது ஆகுதுமா, 18-20 வருஷமா ஆகுது. ஆக்சுவலாக அவங்க நியூரோ டாக்டரும் பார்க்கணும். அண்ட் அவங்க வந்து சீஷர் டிஸார்டர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு புரியல, அவங்க கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறேன் இது என்ன இஷ்யூ அப்படின்றது. அவருக்கு வந்து தலையில் அடிப்பட்டதுனால ஒரு நியூரோ ப்ராப்ளம் வந்திருக்கு. அது இல்லாமல் ஒரு மனநிலையும் பாதிக்கப்பட்டதுனால இது ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்குது, ரெண்டும் மிக்ஸ் ஆகுது. அதே மாதிரி அவர் வந்து அந்த வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, என்னோடய ஞாபகங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த கப்பலை வந்துக்கிட்டு நகராமல் அந்த வைக்கிறது அந்த ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மெமரி ஆங்கர்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆங்கராக தான் அந்த வீடு அவருக்கு இருக்குது. ஸோ அங்கே தான் அவருடைய வாழ்க்கையோட எல்லா சந்தோஷங்கள், ஆரம்பங்கள், அவருடைய காதல் நினைவுகள் எல்லாமே அந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் அவருக்கு கம்ப்ளீட்டாக வந்து அவருக்கு அந்த சீஷர் அந்த ஃபிக்ஸ் மாதிரி வரும்போது என்ன ஆகிடுதுன்னா, அங்கே வந்து ஒரு பீரியட் கிடைக்கும். அந்த ஃபிக்ஸு முடிஞ்ச உடனே ஒரு பீரியட் சொல்லுவோம். அந்த டைமில் ரெக்கவரி டைம் சொல்லுவாங்க. அந்த டைமில் அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் அவர் அந்த வீட்டுக்கு ஓடி போயிடுறாரு. அப்போ அவர் வந்து அவர் ட்ரெஸ்ஸு கழட்டிடுவாங்க சொல்கிறாங்களா, அது வந்து அவருடைய நினைவு இல்லாமல் நடக்கிற ஒரு விஷயம். அவரை பொறுத்த வரைக்கும் சைக்கலாஜிக்கலான இஷ்யூவும் இருக்குது, ப்ளஸ் அவருக்கு நியூரோ இஷ்யூவும் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் சேர்த்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ இப்போதைக்கு அவருக்கு சொல்யூஷன் பார்த்திங்கன்னா, கவுன்சிலிங் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு இப்போ இல்லை. அவருக்கு கம்ப்ளீட்டாக வந்து மெடிக்கல் சப்போர்ட் மட்டும்தான் தேவைப்படுது. அட்மிட் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓரளவுக்கு தான் எடுத்துகிட்டு வர முடியுது. கம்ப்ளீட்டாக அவர் க்யூர் ஆக வராங்கன்றது டவுட்ஃபுல் தான். க்யூரபிளே இல்லை இது ஆக்சுவலி. இன்னொன்று அவர் குடிக்கிறார் வேறு. ஸோ அடிக்ஷன் ப்ராப்ளம் இருக்கும். இந்த குடிக்கும் வந்துட்டு நிறைய மெடிசன்ஸ் வந்து ஒத்துக்காது, ப்ளஸ் சம்டைம்ஸ் வேலையே செய்யாது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட சரியாகாத ஒரு டிப்ரெஷன் சொல்லுவாங்க, அது ஒரு டேர்ம். அது அந்த மாதிரி இருக்கும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அந்த பொண்டாட்டி குடிக்க பிடிக்கலன்னா விட வேண்டியது தானே. சரி, கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்க முடியும், ஃப்ரீ மெடிசன் அண்ட் மெடிக்கல் ஹெல்ப் கொடுக்க முடியும். ஓகே, ஒரு சர்டன் அளவுக்கு செக்யூரிட்டி கொடுக்க முடியும். அதுக்கு தான் இப்போ அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க, குடும்ப தலைவிகளுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. நம்ம கண்ட்ரி இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரி தான். யூஎஸில் அங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இன்னும் வந்து சோஷியல் செக்யூரிட்டி ஃபார் சீனியர் சிட்டிசன்கிற ஒரு கான்செப்ட் இன்னும் ஃபுல்லாக இங்கே வரணும். பட் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இந்த குடும்பத்துக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் யாராவது ஸ்பான்சர் பண்ண நினச்சிங்கன்னா, தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, உங்களை டைரெக்டாக கனெக்ட் பண்ணி விடுறோம். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் இப்போ தேவை, ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ்.
அவங்க காலம் பூரா நம்ம பார்த்துக்க முடியாது. நிறைய ட்ரோல்ஸ் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இந்த ப்ரோக்ராமை ட்ரோல் பண்ணுறதுவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. நான் அதை கண்டுக்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம என்ன வேலை செய்கிறோன்னு நமக்கு தெரியும்ல. இங்கே ஒரு குடும்பம் வராங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க காலாகாலத்துக்கு அவங்கள பார்த்துக்க முடியலன்னா கூட ஒரு 2 மாதம் அந்த ஒரு பெண்ணு ஒரு குழந்தைகளை வச்சுட்டு அடுத்த வேளை சாப்பாடு இல்லை சொல்லி வந்து நிற்கும்போது ஒரு 2 மாதத்துக்கு நாங்கள் வந்து ப்ரொவிஷன்ஸ் வாங்கி கொடுக்குறோம் சொன்னாலே அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு 2 மாதத்துக்கு நிம்மதியாக வயிறு நிறைய சாப்பிட்டு தூங்குவாங்கல்ல. ஒரு வீட்டிலேருந்து வாடகை கொடுக்க முடியாமல் அட்வான்ஸ் கழிச்சிட்டு அவங்கள வெளியே அனுப்புறதுக்கு இருக்காங்கன்னா கவலைப்படாதேம்மா, உங்களை வெளியில் அனுப்ப மாட்டாங்க. 2 மாதத்துல நீ ஒரு வேலையை பாரு, ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ண, இந்த 2 மாதத்தை வாடகை நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னாலே அது பெரிய விஷயம். அந்த கொஞ்ச நாளைக்கு அது ஒரு நிம்மதியாக ஒரு 10 நாளைக்கு அவங்க நிம்மதியாக இருந்தாங்கன்னா ஒரு தெளிவு வரும். அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா வரும். இல்லை வேற ஏதாவது ஒரு கதவு திறக்கும். அந்த பிரீதர் கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வழி ஆகிறது இல்லை. இவங்களுக்கு 2 மாதத்துக்கான நம்ம ஹெல்ப் பண்ணால் கூட அது பெரிய விஷயம். இந்த 65 வயசில் இந்த பையனையும் பார்த்துக்கிட்டு அவங்களே உழைச்சி அவங்களே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி உடம்பு சரியில்லாத குழந்தைகளை வச்சு இந்த 60 வயசுக்கு மேலே கஷ்டப்படுற தாய்மார்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.